தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம். கால திட்டங்கள் என்ன என்பதை சிந்திக்கக்கூடிய ஒரு நோன்பாக, ஒரு கூட்டமாக, ஒரு இயக்கமாக எடுத்து செல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அத்தனை பேரும் மனதிலே இருத்திக் கொள்ள வேண்டும். நான் இங்கே வந்த பொழுது என்னுடைய சகோதரி ஃபாத்திமா முசஃபர் அவர்கள் வண்டியில் இருந்து இறங்கி உள்ளே வரும்பொழுதே எங்களுடைய நிறத்திலே வந்திருக்கிறீர்கள், மகிழ்ச்சி என்றார்கள். நான் எப்பொழுதும் உங்களோடு தான் தலைவர் கலைஞர் அவர்கள் காலம் தொட்டு உங்களோடு தான் இருக்கிறேன். தலைவர் கலைஞராக இருக்கட்டும், நம்முடைய இன்றைய முதலமைச்சர் அண்ணன் தளபதியாக இருக்கட்டும், உடை எந்த உடையாக இருந்தாலும் மனம் உங்களோடு தான் இருக்கிறது. அதற்கு காரணம் திராவிட இயக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலே, திராவிட மாடல் ஆட்சி என்று நம்முடைய முதலமைச்சர் பெருமிதத்தோடு சொல்லக்கூடிய அந்த நேரத்திலே தமிழ் அடையாளங்கள், தமிழ் மொழி, தமிழ் பெருமை, தமிழ் பாரம்பரியம், நம்முடைய மொழியை நாம் பாதுகாக்க வேண்டிய அந்த காலகட்டத்திலே நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே மற்றவர்களைப் போல இல்லாமல் மொழியோடு, சுயமரியாதையோடு, நம் பண்பாட்டோடு கலந்து நின்று அதன் பெருமையை உணர்ந்திருக்கக்கூடிய மக்களோடு நாங்கள் என்றும் இணைந்து நிற்போம் என்பதை இங்கே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்திலே ஒன்றியத்திலே டெல்லியிலே இருக்கக்கூடிய ஆளும் கட்சி பாஜக, அவர்களுக்கு தெரிந்த அரசியல் என்பது மக்களை பிரித்து வைக்கக்கூடிய அரசியல். மக்களை மொழியால், மதத்தால், ஜாதியால், ஆண் பெண் என்ற அந்த வித்தியாசங்களை கொண்டு வந்து புகுத்தி இப்படி எந்தெந்த வகையிலே மக்களை, மனிதர்களை பிரிக்க முடியுமோ அதையெல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சிதான் ஒன்றியத்திலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பாஜக என்றால் அது மிக இல்லை. ஆண் பெண் என்று எப்படி அவர்கள் பிரிக்கிறார்கள் என்று கேட்டால் நான் ஒரே ஒரு உதாரணத்தை தான் சொல்லுவேன். முத்தலாக், அதை எதிர்த்து பிஜேபி ஒரு மசோதாவை கொண்டு வருகிறது. முத்தலாக்கை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை, அது எல்லோரும் அறிந்த ஒன்றுதான். ஆனால் அவர்கள் அந்த முத்தலாக்கிற்காக ஒரு மசோதாவை கொண்டு வரும் பொழுது என்ன அதிலே முக்கியமான ஒன்றாக கொண்டு வருகிறார்கள் என்றால், யாராவது ஒருவர் தன் மனைவியை பார்த்து முத்தலாக், அதாவது இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாத ஒரு முறையிலே அவர்களை விவாகரத்து செய்யக்கூடிய ஒரு வழியை கடைபிடித்தால் அவர்களை 1 ஆண்டு சிறைக்கு அனுப்பக்கூடிய ஒரு மசோதா, ஒரு ஆயுதத்தை கையிலே எடுத்து அவர்கள் கையிலே வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மசோதாவை கொண்டு வருகிறார்கள். நான் நாடாளுமன்றத்தில் பேசும் பொழுது கேட்டேன், இந்த மசோதாவில் மட்டும் ஏன் இப்படிப்பட்ட ஒரு சட்டம் கொண்டு வரப்படுகிறது என்று. அப்பொழுது எதிரிலே இருந்த அமைச்சர் எழுந்து கேட்டார், ஏன் உங்களுக்கு இஸ்லாமிய பெண்கள் மீது அக்கறை இல்லையா என்று. இஸ்லாமிய பெண்கள் மீது அக்கறை இருக்கிறது, ஆனால் நீங்கள் இஸ்லாமிய பெண்களுக்காக இதை செய்யவில்லை, இஸ்லாமிய ஆண்களை எப்படியெல்லாம் சிறைக்கு அனுப்ப முடியுமோ அதற்கெல்லாம் வழி தேடி கொண்டிருக்கிறீர்களே தவிர இஸ்லாமிய சகோதரிகளை காப்பாற்றுவதற்காக நீங்கள் இதை செய்யவில்லை. ஏனென்றால் கிறிஸ்தவர் தன்னுடைய குடும்பத்தை விட்டு விலகினால் அவங்களுக்கு 1 ஆண்டு சிறை தண்டனை கிடையாது. ஒரு ஹிந்துவோ வேறு ஒரு இனத்தை சார்ந்தவர்களோ தன்னுடைய குடும்பத்தை விட்டு விலகி சென்று விட்டால் அவர்களுக்கு சிறை தண்டனை கிடையாது. ஆனா ஒரு இஸ்லாமிய சகோதரன் இதே தவறை செய்யும் பொழுது மட்டும் சிறைக்கு அனுப்பப்படுகிறார்கள் என்றால் அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே, ஒரே சமூகத்தை சார்ந்த ஒரு குடும்பத்தை சார்ந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே ஒரு பிரிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆட்சியாகத்தான் அவர்கள் கொண்டு வரப்படக்கூடிய, நம்ம பாதுகாக்கிறோம்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க இல்லையா, அந்த சட்டம் கூட நம்மை பிளவுபடுத்தக்கூடிய ஒரு சட்டமாகத்தான், ஒரு ஆயுதமாகத்தான் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். CAA நாடு முழுவதும் பற்றி எறியக்கூடிய அளவிற்கு
ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். இப்படி ஒவ்வொன்றாக இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்களை ஒடுக்குவதற்காக, அவர்களை ஏதோ இந்த நாட்டின் விரோதிகளைப் போல சித்தரிக்கக்கூடியவர்களாக நான் கேட்கிறேன். இந்த நாட்டின் விடுதலை போராட்டத்திலே பங்கேற்று கொண்டவர்கள் இஸ்லாமியர்கள். இந்த நாட்டிற்காக உயிரை இழந்திருக்கக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள். இந்த நாட்டின் விடுதலைக்காக சிறை சென்றவர்கள் இஸ்லாமியர்கள். யாராவது ஒரு RSSல இருந்து ஒரு ஆளை காட்டுங்க. ஒரே ஒரு பேரை சொல்லுவாங்க, அவரும் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வெளியில வந்துட்டாரு. ஆனா அதுக்கு ஒரு நல்ல கதை சொல்றாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. அதுதான், அதாவது ஒரு பறவையின் சிறகிலே ஏறி சவார்கர் அவர் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வந்தது எல்லாருக்கும் தெரியும். ஆனா சிறையிலே இருந்து ஒரு பறவையின் சிறகிலே ஏறி வெளியில வந்தாராம். இப்படித்தான் கட்டுக்கதைகள் எப்படி புனையப்படுகிறது என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். உள்ள போன ஒரே ஆளு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வெளியில வந்தாச்சு. இந்த நாட்டுக்கு அவங்க செய்திருக்க கூடியது அது மட்டும்தான். ஆனால் அவர்கள் நம்மை பார்த்து தேச விரோதிகள் என்கிறார்கள், அர்பன் நக்சல்கள் என்கிறார்கள். நம்மை பார்த்து இந்த நாட்டிற்கு நீங்கள் நேர்மையாக உண்மையாக இல்லை என்று இப்பொழுது கூட ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் நம்மை பார்த்து அன்சிவிலைஸ்ட் என்று அழைத்தார். பெருமையா தான் இருக்கு. நீங்க எங்களை பார்த்து அன்சிவிலைஸ்டுன்னு கூப்பிட்டா அது நான் பெருமையா தான் எடுத்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு சிவிலைசேஷன் என்னன்னே தெரியாது இல்லையா? அப்படிப்பட்டவர்கள் நம்மை பார்த்து அழைக்கும் பொழுது நம்மை எப்படிப்பட்டவர்கள்? 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் தொன்மை வாய்ந்த ஒரு குடியிலே பிறந்த தமிழர்களை பார்த்து ஒருவர் நீங்கள் அநாகரிகமானவர்கள் என்று அழைக்கும் பொழுது அவர்களுடைய நாகரிகம், இந்த நாட்டின் சரித்திரத்தை பற்றிய அறிவு என்ன என்று நமக்கு தெளிவாக தெரிகிறது. இப்படி ஒவ்வொன்றாக இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய சிறுபான்மையினருக்கு, தமிழர்களுக்கு, ஒடுக்கப்பட்ட சமூகத்தினருக்கு எதிராக ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் இன்று தமிழ்நாட்டிற்கு எதிராக, தமிழ் மக்களுக்கு எதிராக நம்முடைய மொழியை, நம்முடைய பண்பாட்டை, நம்முடைய மாநிலத்தை ஒடுக்கக்கூடிய அளவிற்கு இன்று வளர்ந்து நிற்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தருணத்திலே நின்று கொண்டிருக்கிறோம்.